ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா டீ ரெசிபி தான். டீன்றது எல்லாருமே போடுவோம், ஆனால் டேஸ்ட்டான டீ எப்படி போடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். டீ போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சில ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாலே டேஸ்டியான டீ போட்டுடலாம். அது என்னென்ன ட்ரிக்ஸு, அதை எப்படி போடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான டீ போட தேவைப்படுற பொருள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். 2 கிளாஸ் பாலுக்கு 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரை உங்களுக்கு தேவையான கறவை, அப்புறம் டீ பவுடர், எந்த டீ பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் 2, பட்டை ஒரு சின்ன துண்டு, இஞ்சி ஒரு துண்டு. இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுற பொருள். இது இருந்தால் நம்ம டேஸ்டியான டீ பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவும் ஈஸியாகவும் சட்டுன்னு செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். டீயை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பால் ஊற்றுறீங்களோ அதுக்கு ஆஃப் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ பாருங்கள், நான் 2 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிக்கிருக்கேன். இப்போ அந்த பேனை அடுப்பில் வச்சுட்டு கேஸை பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் கேஸை வச்சுருங்க. இது பொங்கட்டும், அதுக்குள்ளே நம்ம அந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு ஏதாச்சும் நசுக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா இஞ்சி, பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய், இது 3த்தையும் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க, லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ஒன்றும் பாதியமாக சொல்லுவாங்களா, அது மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இப்போ பால் பாருங்கள் பொங்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை போட்டுட்டு கேஸை பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சிடணும். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 மினிட் இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கேஸை பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேருந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1 மினிட்க்கு அப்புறமா திருப்பி டீ தூள் நான் 2 கிளாஸ் பாலும் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அதனால் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போட்டுக்கிறேன். 1 கிளாஸ்க்கு 1 ஸ்பூன் அளவுக்குன்ற மாதிரி கணக்கு டீ தூள். இது மாதிரி அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. 3 வாட்டி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி பொங்கி வரணும். இதுதான் இதோட ட்ரிக்கே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பில் வச்சு இது மாதிரி பொங்கி வருதா அப்போ எடுத்து இது மாதிரி கலந்து விடணும். இப்படி கலந்துட்டு நார்மல் ஆகிடுதா, இதை திருப்பி அடுப்பில் வைக்கணும். திருப்பி அது பொங்கி வரணும். இந்த மாதிரி பொங்கி வெளியில் வராமல் அந்த உள்ளே இருக்கும் போது டக்குன்னு நம்ம எடுத்துட்டு லைட்டாக இது மாதிரி சுற்றி விடணும். இப்படி கலந்துட்டு திருப்பி அடுப்பில் வச்சு இது மாதிரி ஒரு 3 வாட்டி இது மாதிரி தொடர்ந்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா அது எசன்ஸ் உள்ளே இறங்கியிருக்கும். இந்த டைமில் லாஸ்ட்டு நம்ம 2 வாட்டி பண்ணிவிட்டு இது மாதிரி சர்க்கரை போட்டுக்கோங்க. லாஸ்ட்டு கொதி வரும்போது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. சில பேர் கம்மியாக குடிப்பாங்க, அவங்க ஒரு டம்ளருக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வேணும்னா கூட 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்படி கம்மியாக வேணும்னா 2.5 ஸ்பூன் அளவுக்கு கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஃபில்டரை எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. டீயோட பவுடர் அந்த இது எதுவுமே போகாமல் இது மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு இப்படி நார்மலாக வேணும்னா இது மாதிரி ஊற்றிடுங்க. சில பேருக்கு அந்த நுரை இருந்தால் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி நுரை இருந்தால் தான் பிடிக்குன்றவங்க திருப்பி இந்த டீ கிளாஸஸை எடுத்து
இது மாதிரி கொஞ்சம் தள்ளி மேலே கொஞ்சம் லாங்கில் வச்சு இது மாதிரி ஊற்றுனீங்கன்னா நல்லா நுரப்பொங்க ஊற்றுருவோம். நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற டீ மாதிரியே கிடைக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குன்னு, டேஸ்ட்டும் அவ்வளோ அமேசிங்காக நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.